திருப்பரங்குன்றம் வெறும் குன்றம் அல்ல, அது மதவாதத்தை, அமித்ஷாவை, மோடியை தமிழ்நாட்டுக்குள் நிலைய விடாமல் தடுக்கின்ற அரண். அந்த அரணை பலப்படுத்தி காப்பாற்ற வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு மட்டும் இல்லை, நமக்கு இருக்கு. நீங்கள் நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் டெல்லின்னு சொல்கிறோம்ல, சிஎம் சொன்னார்ல, தேவைப்பட்டால் நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் ஹைகோர்ட், தேவைப்பட்டால் நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், we dare to see the consequences அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம், மன வலிமை வருமானால், தேவைப்படுமானால் வர வேண்டும். அப்படி வரவழைக்கிற ஒரு புத்தகம் இந்த திருப்பரங்குன்றம். இது சாதாரண நூல் அல்ல. இதை நீங்கள் வேற மாதிரி பார்க்கணும். அதனால தான் ஒட்டுமொத்தமாக எங்கே கல்வெட்டு இருக்குது என்னன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் உள்ளே பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. இத்தனை மதங்கள் ஒரு குன்றின் மீது வந்திருக்கிறது, இத்தனை நாகரிகம் ஒரு குன்றின் மீது வந்திருக்கிறது. இதை ஒரு வெள்ளைக்காரன் சர்வேயும் பண்ணியிருக்கிறான், வெள்ளைக்காரனும் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வந்திருக்கிறான். அப்போ ஆட்சி அதிகாரம் இத்தனை. இன்னொன்று பார்க்கணும், நீங்கள் ஒரு மன்னன் தொழுகையில் இருக்கிற போது, அவன் ஒரு இஸ்லாமியர், தொழுகையில் இருக்கிற போது குலசேகர பாண்டியன் கொன்னுட்டான். ஆனால் கொன்னதுக்கு பிறகு ஃபீல் பண்ணுறான், நேருக்கு நேர் சண்டை போட்டிருக்கணும். அவன் தொழுது கும்பிட்டு இருக்கான், பின்னாடி இருந்து குத்திட்டான். அதற்கு பிராயச்சித்தமாகத்தான் அவருக்கு இந்த தர்காவை கட்டுகிறார்கள், அமைக்கிறார்கள். அந்த தர்கா அமைக்கிற போதே குலசேகர பாண்டியனுக்கு கண்ணு போயிடுது. எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் இயற்கை எங்கேயோ கார்லேட் பண்ணுதோ அப்படிங்கிற எண்ணம் இந்த புத்தகத்தை படிக்கிற போது வருகிறது. அதை விட போகர் வாழ்ந்தது கிமு. ஒரு தேடுறாரு, இந்த தர்கா எந்த இலக்கியத்திலையும் வரல, எந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லையும் வரல, ஆனால் தர்கா இருக்கு. இதுக்கு ஹிஸ்ட்ரி மட்டும்தான் வெறுமனா இருக்கு. இது எங்கேயாவது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா இலக்கியத்தில்? போகர் 2000 கிமுல வாழ்ந்தார். ஆனால் போகர் 7000 ஒரு இலக்கியம் இருக்கு. அந்த இலக்கியத்தில் இந்த தர்கா வருது. போகர் 7000 என்கின்ற இலக்கியத்தில் இந்த தர்காவை பற்றி மிக சிறப்பாக வருகிறது. அது என்ன காரணத்துக்கு வந்தது? இன்னொன்று நீங்கள் கவனிங்க, ஒரு முஸ்லீம் அரசனை ஒரு இந்து அரசன் தாக்கி சாக்கிறான், மதக்கலவரம் வந்துட்டு இருக்காங்க. மதக்கலவரம் வந்ததா? இத்தனை இஸ்லாமிய படையெடுப்பு இருந்து சொல்லுகிறார்கள், தோத்து இருக்கு, ஜெயிச்சு இருக்கு, வெற்றி பெற்று இருக்கு. ஆனால் எங்காவது மதக்கலவரம் வந்ததா? அப்போ ஒரு நாட்டை தாக்கிய அரசனை அரசனாக பார்த்தார்களே தவிர, ஆணிரை கவர்வதற்கு வந்தானா, பொருளை எடுப்பதற்கு வந்தானா, பூமியை பிடுங்குவதற்கு வந்தானா என்றுதான் பார்த்தார்களே ஒழிய, இந்த மதத்தை ஒழித்து விட்டான், இந்த மதத்தை எடுத்துக்கொண்டான் என்று யாரும் சொல்லலை. ஆனால் இன்னைக்கு ஒரு ஒத்த முஸ்லீம் ஒன்று பேசிட்டா ஒட்டுமொத்த முஸ்லீம் மேலே பழி விடுது. நமக்கு எங்கே ஆபத்து என்றால் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. எல்லா தரவுகளும் நம்மள்கிட்ட இருக்குது. இப்படிப்பட்ட தரவுகள் அயோத்தியில் இல்லாது போன காரணத்தினால் அயோத்தியில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. என்ன சொன்னாங்க? நீங்கள் தொடர்ந்து 600 ஆண்டு காலமாக இஸ்லாமியர்கள் தங்களுடைய பாத்தியத்தை, பொசஷன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட மெட்டீரியல் இல்லை, இடையில சில இடத்துல செயின் காணும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி இங்கே சொல்ல முடியாது, திரும்ப ஒன்று சொல்ல முடியாது. சேவியரை பொட்டி ஏற்றுனா செயினை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவார். இந்த ஒரு புத்தகம் போதும் இன்னொரு அயோத்தி இந்தியாவில் வராமல் இருக்கிறது.